ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் இடியாப்பம் முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இடியாப்பத்தை வச்சு இந்த மாதிரி டிஃபன் மாதிரி நம்ம செய்யலாம், இல்லைனா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்து வந்ததும் அதில் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும். அதுக்கப்புறம் அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும், அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே இடியாப்பம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா தேங்காய் பால் இடியாப்பம் சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்போம். அதை வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே ரொம்ப ஒரு டிஃபன் ஐட்டமாக இது இருக்கும். இந்தளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெங்காயமும் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் முட்டையை வந்து நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை வந்து 6 இடியாப்பம் பீஸ்க்காக எடுத்திருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா முன்னாடி நம்ம வெங்காயத்துக்கு சேர்த்துட்டோம். சேர்த்து வந்து இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை விடாமல் அப்படியே கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தோன்னா இது வந்து நல்லா உதிரியாக ஆகிடும். இந்த முட்டை கெட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாகவே ஆகிடும். நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சாஃப்டான ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதோ இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்த இடியாப்பத்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் அடுப்பணல் வந்து ஃபுல்லாக லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா முட்டை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பரட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கரண்டியாலே வந்து இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி விட்டு நல்லா பொடிமாஸ் மாதிரி ஆக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உதிரியாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பொடிமாஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பத்தை வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சு. இதை சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.